ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஒரு ஃபண்டாஸ்டிக் ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு ஃபர்டிலைசர். இது நான் அடிக்கடி என்னுடைய செடிகளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன். அதனால என்னுடைய தோட்டத்து மண் பாருங்கள், தொட்டி மண் பாருங்கள் எவ்வளவு ரிச்சாக இருக்குது. பிளாக் சாயில், பிளாக் கோல்டுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி புட்டு மாதிரி மண் இருக்கும். கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள் அப்படியே எடுக்கலாம். நிறைய பேருக்கு தொட்டியில் மண் அப்படியே ஹார்டாக பாறை மாதிரி உரைச்சிருக்கும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி நுண்ணுயிர் பெருக்கம் இல்லாதது தான். ஸோ நுண்ணுயிர் பெருக்கம் இருந்தால் தான் தொட்டி மண் எப்போவுமே இந்த மாதிரி சாஃப்டாக புட்டு மாதிரி இருக்கும். வேர்கள் நல்லா ஓடி செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து அது இந்த மாதிரி காய்கள் கொடுக்கும். இந்த பச்சை மிளகாய் செடி பாருங்கள், செடி இலைகளை விட காய்கள் தான் நிறைய இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் காய்க்கும். இந்த பூக்கள் பூரா ஒன்று கூட கொட்டாமல் பிஞ்சு பிடிக்கிறது பாருங்கள். அதே மாதிரி தான் பூச்செடிகளும் அப்படி கொத்து கொத்தாக மொட்டு வரும். எல்லாமே நான் ஆர்கானிக்காக ட்ரெடிஷ்னலாக என்ன உரம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் தான் நான் பயன்படுத்துகிறேன். இன்றைக்கி வீடியோலையும் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லா மிளகாயும் பிடிச்சிருக்கு. இதுலேயும் கொத்து கொத்தாக மிளகா இருக்குது. மிளகா, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லா காய்கறிகளும் நான் அறுவடை வீடியோஸ் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், லாங் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த தோட்டத்து மண் ரொம்ப இறுகி போயிருக்கு, சத்துக்களே இல்லை. எப்போயுமே நான் நிறைய உரம் போட தேவையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி செடி வச்சு ரொம்ப வருஷம் எடுத்து நான் பாட்டிங் மிக்ஸ் மாற்றவே இல்லை, தொட்டி மாற்றவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தொட்டியே மாற்ற வேண்டாங்க, இந்த மண்ணையே மாற்ற வேண்டாம். அந்த ஏற்கனவே இருக்கிற தொட்டிலேயே நீங்கள் இதை ஆட் பண்ணுங்க போதும். எக்கச்சக்கமான நுண்ணுயிர்கள் பெருகி உங்களுக்கு நல்ல வளத்தை கூட்டும், மண் நல்ல வளமாகும். இப்போ வாங்க அது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த உரத்தை பயன்படுத்த எடுத்துருக்கிறது இந்த மாட்டு சாணம் தான். இது வரட்டியாக வச்சுருக்கேன். இது ஆன்லைனில் தான் நான் வாங்குகிறேன், ஏன்னா பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் இப்படி வாங்கி வச்சுக்கலாம். இது இந்த தண்ணியில் பாருங்கள், ஒரு 5 லிட்டர் தண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு ஒரு 4-5 இந்த மாதிரி வரட்டியை சின்ன